எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்கள் நான் சமைச்சு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சமையல் அறையிலேருந்து நான் கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு ரெடியாகி இன்னைக்கு கோட்டமேடுக்கு தான் நானும் என் பொண்ணு கீக்கியும் போயிட்டு இருக்கோம். சும்மாவே வெளியே போகலான்னு சொன்னாலே என் பொண்ணு உடனே நம்ம கோட்டமேடு போகலாமா, எனக்கு கைமா வடை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவா. அண்ட் இப்போது இஃப்தார் சீசன் வேறு, ஸோ சூப்பராக இருக்குங்க. இந்த கடையில் தான் நாங்கள் மறக்காமல் இங்கே வந்து சாப்பிடாம நாங்கள் போகவே மாட்டோம். இந்த அக்கா கடையில் ஒரு பெஞ்ச் இருக்கும். நானும் என் பிள்ளைங்க உட்காந்துட்டு சூடாக அப்படியே சாப்பிட்டு ரோட்டில் வரவங்க போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் இங்கே போயிருக்கீங்களா? சூடாக கறிவடையும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் புதினா சட்னி பார்த்தீங்களா, யம்மியாக இருக்குது. நான் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். அங்கேருந்து மற்ற கடையெல்லாம் நம்ம போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கடை வந்து நம்ம சுல்தான் கபாப் கார்னர் தாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஷாப். ரொம்ப யம்மியாக இருக்கும். எல்லாமே ட்ரை பண்ணிடணும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது. ஆனால் இங்கே வந்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வராமல் போகவே மாட்டீங்க. இந்த கடையில் அந்த கிரேப் ஜூஸ் வேறு இருக்கும், சூப்பராக இருக்கும். கபாப் கார்னர்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கேரமல் புடிங், சாக்லேட் புடிங், மேங்கோ புடிங்ன்ட்டு எல்லாமே லக்கி கஃபேலேருந்து வாங்கிட்டு பார்சலோட ரெடியாக கிளம்பிட்டோம். நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ வீட்டில் போய் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். அண்ட் நீங்களே பாருங்களேன், இன்றைக்கி தாங்க கூட்டம் இல்லை. இதே நீங்கள் சண்டே எல்லாம் போனீங்கன்னு வைங்களேன், ஃபுல்லாக இருக்கும், ஜாம் பேக்டாக இருக்கும். இந்த ஃபுல் ஸ்ட்ரீட்லேயும் கடையாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் அட்லீஸ்ட் இங்கே நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். நாங்கள் முடிச்சிட்டோம், வீட்டுக்கு கிளம்புறோம். போகிற வழியில் அப்படியே கீக்கிக்கு அவளோட ஃபேவரட்டான மேங்கோ ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பபாய்.